Russian travel a distance at 60 km per hour for 2 hours and 80 km at 40 km per hour. Find the average speed of Russian. தமிழையும் பாருங்க. ரஷின் 2 மணி நேரம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு தூரத்தை பயணம் செய்கிறார் மற்றும் 80 கிலோமீட்டர் தூரத்தை மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்கிறார். ரஷினோட சராசரி வேகம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தோடனே உங்க மைண்ட் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீட் வந்து கேட்டிருக்கான். இதுதான் வந்து உங்க மைண்ட்ல என்னன்னா ஸ்ட்ரைக் ஆகும். இது எல்லாமே நீங்க பார்க்கலாம். இது எல்லாமே என்ன எஸ்எஸ்சி ஜிடில கேட்ட கொஸ்டின்ஸ். நான் இதுக்கு அகைன் ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா நிறைய ஸ்டூடெண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. அதுல என்னன்னா சிஜி லெவலில் சில இன்ஸ்டியூட் என்ன பண்றாங்கன்னா ஜிடி ஆஸ்பிரண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அது தேவையே கிடையாது. ஜிடிக்கு என்ன தேவையோ அந்த லெவலில் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அதுல மாஸ்டர் ஆனாவே வந்து உங்களால ஹை ஸ்கோர் வந்து பண்ண முடியும். ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க நல்ல ஸ்கோர் பண்ணுங்க. ஸ்பீடுனாவே பேசிக் என்ன, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இதே ஒரு ஷார்ட் கட் ஃபார்முலா இங்க இருக்கு பாருங்க. அது 2s1 s2. இது சம்டைம்ஸ் என்ன எக்ஸ் ஒய் கூட சொல்லுவாங்க. இது எப்படி ஃபார்முலா இருக்குன்னா 2s1 s2 டிவைடட் பை s1 பிளஸ் s2. இது எப்படி சொல்லலாம் இல்லையா? 2xy பை x பிளஸ் y சொல்லுவாங்க. எப்ப இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில கண்டிஷன் இருக்கு. அதாவது டிஸ்டன்ஸ் வந்து, அதாவது இப்ப ஏல இருந்து பிக்கு போறாங்க, இது ஒரு டிஸ்டன்ஸ். பில இருந்து ஏக்கு வராங்க, அது சேம் டிஸ்டன்ஸ். அப்ப டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருக்கு. அது ரெண்டு ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, s1 s2. அப்படி கொடுத்தா ஆவரேஜ் ஸ்பீட் கேட்டா இந்த ஃபார்முலாவை ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க. இதுல என்ன சொல்றாங்க, நம்மளுக்கு ஸ்பீட் இருக்கு, இங்கே 60 கிலோமீட்டர் இருக்கு, இங்கே 40 கிலோமீட்டர். ஆனா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண என்ன இருக்கணும், டிஸ்டன்ஸ் சேமா இருக்குமா? நீங்க பாருங்க, டிஸ்டன்ஸ் பொறுத்தவரைக்கு முதல் 2 மணி நேரம் சொல்றாங்க, அடுத்து 80 கிலோமீட்டர். அப்ப டிஸ்டன்ஸ் என்பது என்னன்னா ஒரே டைரக்ஷன்ல தான் போறாங்க. அப்படி ஒரே டைரக்ஷன்ல போகும்போது நம்மளால என்ன சொல்ல முடியாது, டிஸ்டன்ஸ் சேம் சொல்ல முடியாது. அதனால அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப அந்த ஃபார்முலா நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னா பேசிக்கா வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். ஆவரேஜ் ஸ்பீடாவே நம்ம நார்மலா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒண்ணுக்கு ஆவரேஜ் சராசரி கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், 4 பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து 10 ரூபா இருக்கு அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்க. அப்ப 4 பேருக்கு எவ்வளவு இருக்கும், 40 ரூபா இருக்கும். இதுக்கு ஆவரேஜ் என்ன, 4 பேர் 10 ரூபா வச்சிருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம், 4 பேர் 10 ரூபா இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணும். எத்தனை பேர், 4 பேர் அடிச்சு என்ன பண்ணுவோம், 10 தான் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பாத்தீங்களா, அதே தான் இங்கே. பட் அதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லுவாங்க, ஆவரேஜ் ஸ்பீட் ரிலேட்டடா வரும்போது அதுக்கான ஃபார்முலா அதான் நான் வச்சுக்கேன். ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டாவே வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். இந்த ஃபார்முலா என்ன பண்ண போறோம், நம்ம யூஸ் பண்ண போறோம். ரெண்டே ஃபார்முலா தான். இது பேசிக் ஃபார்முலா. இது இல்லாம அந்த ஷார்ட்கட் ஃபார்முலா, அது கரெக்டா கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்ளை பண்ண வேண்டியதான். இப்ப 2 மணி நேரம். ஸோ 2 மணி நேரம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் போறாங்க. அந்த மாதிரி 2 மணி நேரம் கிட்ட போறேன்னு சொல்றாங்க. அப்ப 1 ஹவருக்கு 60 கிலோமீட்டர் போறாங்கன்னா 2 மணி நேரத்துக்கு எவ்வளவு இருப்பாங்க? ஸோ 2 மணி நேரத்துக்கு என்ன, 120 கிலோமீட்டர் ரைட்டா, 120 கிலோமீட்டர் போயிருப்பாங்க. இது இருக்கட்டும். அடுத்து இங்கிட்டு வாங்க, 1 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் போறாங்க. அப்ப என்ன வரும், 1 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் தான் மைண்ட் நீங்க போலாம், அப்படி இருந்தாலும் சொல்றேன். 1 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் தான். அப்ப 80 கிலோமீட்டர் எவ்வளவு வரும், 2 மணி நேரம் போயிருப்பா ரைட்டா. இப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் மொத்தமா எவ்வளவு டிஸ்டன்ஸ், இங்க 120, இங்க ஒரு 80. அப்ப எவ்வளவு வரும், 200 கிலோமீட்டர். டோட்டல் டைம் இங்க 2 மணி நேரம், இங்க 2 மணி நேரம், மொத்தம் எவ்வளவு, 4 மணி நேரம். இதை அடிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது நம்ம ஆன்சர் 200 டிவைடட் பை 4 அடிச்சுனா உங்களுக்கு என்னன்னா 50 கிடைக்கும் ரைட்டா.